வெல்கம் டு யூடியூப் சேனல் லேர்ன் வித் சார். இன்னைக்கு நம்ம பைப் அண்ட் சிசன் அதுல நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். ஸோ பைப் ஏ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், பைப் ஏ கேன் ஃபில் an empty pool in 14 hours. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். டுகெதர் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிக்குது. டுகெதர் வித் பைப் பி இட் கேன் ஃபில் த எம்டி pool in 12 hours. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஓவர். So pipe B, third statement. Pipe B can fill the empty pool in dash hours. The question. இல்லையா? இப்போ நம்ம இங்க கவனிக்கிறோம். இங்க சார் இங்க fill இருக்கு, இங்க empty இருக்கு. fill பண்றதா empty ஆகுதா அப்படின்னு கேட்டா fill and empty அப்படின்னா fillன்றதுக்கு மீனிங் வந்து நம்ம பிளஸ் பண்ணுது, ஆட் ஆகுது, தண்ணி வந்து நிரம்புது. எதை இங்க எம்டி பூல் அப்படின்றதுனா ஃபுல் ஒர்க்ன்ற மாதிரி அர்த்தம். எம்டி பூல்ன்றது முழு வேலை, முழு டேங்க், அதுதான் மீனிங். ஸோ 14 hours. டுகெதர்னா நமக்கு என்ன பிளஸ். டுகெதர் வித் பி அப்படின்னாலே அர்த்தம் ஏற்கனவே ஏ இருக்கு இல்லையா, ஏ பிளஸ் பின்னு அர்த்தம். டுகெதர்னா வித் பி இட் கேன் ஃபில் த எம்டி பூல். இங்க என்ன இருக்கு, ஃபில் தான், இங்கேயும் ஃபில் தான். எம்டி பூல்னா முழு வேலை, முழு டேங்க் இன் 12 hours. So pipe B can fill the empty pool. இங்கேயும் தேர்ட்லயும் ஃபில் தான் ஆகுது. ஆனா இங்க எம்டி பூல் அப்படின்றது வந்து முழு டேங்க், முழு வேலை அப்படின்றதா இருக்கும். ஸோ இப்ப நம்ம எப்படி போடலாம், ஏ என்ன பண்ணுது, ஃபில் பண்ணுதா, எம்டி பண்ணுதா, ஃபில் தான் பண்ணுது. ஆனா எம்டி பூல் அப்படின்றது மீனிங் என்ன, முழு வேலை அல்லது முழு டேங்கை ஃபில் பண்ணுது. எவ்வளவு ஹவர்ஸ், 14 hours. ஓகே. அதுக்கப்புறம் டுகெதர் வித் பி அப்படின்னா சேர்ந்து. அப்ப சேர்ந்து என்னன்னா எது கூட சேர்ந்து, ஏ பிளஸ் பி. ஏ என்ன பண்ணுது, ஃபில். இப்போ இங்க என்ன பண்றாங்க, இங்கேயும் ஃபில் தான் கொடுத்துருக்காங்க. எம்டி பூல்னா முழு டேங்க், முழு டேங்கையும் முழு ஒர்க் இன் 12 hours. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, சோ பைப் பி கேன், பி மட்டும், இங்க வந்து பி வேற எது கூட சேரல, பி மட்டும். அது என்ன பண்ணுது, ஃபில் பண்ணுதா, எம்டி பண்ணுதா, ஃபில் தான் பண்ணுது. ஆனா எம்டி பூல் அப்படின்றது நீங்க என்ன அர்த்தம், காலியா இருக்குதா ஃபில் பண்ணுது. அப்போ அதுவும் முழு வேலைய கேக்குறாங்க. டேஷ் ஹவர்ஸ் அப்படின்னா கொஸ்டின் மார்க், அதான் இந்த கொஸ்டின் மார்க் தான் இங்க டேஷ் இல்லையா, இதுதான் கேள்வி. சோ இதை நம்ம எப்படி போடுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு மென் ஒர்க்ல உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஹவர்ஸ் இன்டு எஃபிஷியன்சி ஈக்குவல் டு ஒர்க். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கும்போது இப்போ எனக்கு இது 14, நெக்ஸ்ட் நம்பர் என்ன, பிகர் நம்பர் அப்படிலாம் பார்ப்போம் இல்லையா. ஸோ எத்தனை வாட்டி போகுது அப்படின்றது பதிலாக இதுக்கும் எது காமனா போகும் அப்படின்னு எந்த வாய்ப்பாட்டில் எந்த டேபிள்ஸ்ல ரெண்டுமே காமனா போகும்னா இது 7x2 எழுதலாம். இதை வந்து என்ன எழுதலாம், 6x2 எழுதலாம் இல்லையா. இதை 7x2 எழுதலாம். இதை வந்து 6x2, 6 2 12. ஏன்னா ரெண்டுமே ரெண்டா வாய்ப்பாட்டுல போகும். அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு 2, அப்புறம் மீதி உள்ள நம்பர் 7x6. இதுதான் எல்சிஎம். புரியுதுங்களா, ஈஸியா எல்சிஎம் எடுக்கலாம். ஓகே. சோ இப்போ நம்மளுக்கு என்னது, இதுதான் எல்சிஎம். சோ எல்சிஎம் வந்து இது கிடைச்சிருச்சு. இப்போ எல்சிஎத்துல இப்ப 14க்கு பதிலாக தானே இது எழுதிருக்கோம், 7x2. ஸோ இந்த 2 × 7 × 6 டிவைடட் பை 7 × 2 போட்டோம்னா இந்த 2 7 2 கட் ஆகி நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 6 கிடைக்கும். அதே மாதிரி இங்க 6 × 2 இங்க மல்டிப்ளை பண்ணோம்னா 6ம் 2 கட் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 7 கிடைக்கும். எல்சிஎம் கிடைச்சிருச்சா, புரியுதா உங்களுக்கு. ஸோ நம்ம எல்சிஎம் இன்டைரக்டா கிடைக்கும். இப்போ இந்த எல்சிஎத்துல நம்மளுக்கு மொத்த வேல்யூ எவ்வளவுனா 84. இதெல்லாம் பெருக்கணும்னா ஓகே, தட் இஸ் த வேல்யூ. சோ இப்போ இங்க என்ன பண்ணிருக்கோம், 6, அப்போ +6. இங்க என்னது 7, அப்போ இது மொத்தத்துக்குமே 7. அதான் இங்க என்னன்னா இந்த மொத்தத்துக்குமே என்னது 7. ஆனா ஏக்கு எவ்வளவு 6. அப்போ 6 கூட என்ன சேர்த்தா 7 வரும், 1 சேர்த்தாதான். அப்ப ரெண்டுமே 6 + 1 இல்லையா. அப்ப பிக்கு என்ன கண்டுபிடிச்சிக்கோம், 1. So B என்னது 1. அப்ப எஃபிஷியன்சி ஆஃப் த B வந்து 1. இப்போ இங்க என்னது முழு தொட்டியை நிரப்பணும். காலியான முழு தொட்டியை நிரப்பணும். முழு தொட்டிக்கு நமக்கு என்னது, இதுதான் எல்சிஎம் இல்லையா. சோ
நமக்கு 84. அப்போ கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 84/1 ஈக்குவல் டு 84. ஆன்சர் நமக்கு 84. இது புரிஞ்சுதா உங்களுக்கு? சோ நம்ம வந்து இந்த 14 12 இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன இது ரெண்டு எந்த வாய்ப்பாடுல காமனா பொதுவா போகும்னு பார்த்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். 7 × 2 இது வந்து 6 × 2. இந்த காமனா இருக்கிறது ரைட் சைட்ல வர மாதிரி பாத்துக்கணும். சோ ரெண்டு 2க்கும் சேர்த்து ஒரு 2. இதுல மிச்சம் எவ்வளவு இருக்கு? 7 இருக்கு. இதுல மிச்சம் எவ்வளவு இருக்கு? 6 இருக்கு. சோ அதெல்லாம் தான் நம்மளுக்கு எல்சிஎம். இதுல மறுபடியும் இதை 14க்கு பதிலா 7 and 2 டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த எஃபிஷியன்சி கிடைக்கும். சோ இதுல 6 × 2 டிவைட் பண்ணோம்னா இதுல 6 ம் 2 கட் ஆயிட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 7 கிடைக்கும். சோ அதை வச்சு நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கும். அதுல இருந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. சோ இப்ப நம்ம இதே கேள்வியை நம்ம வந்து இதுல தமிழ்ல எப்படி பார்க்கலாம்? குழாயில் காலியான தொட்டியை 14 மணி நேரத்தில் நிரப்பும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க? நிரப்பும். நிரப்பும்னா பிளஸ். காலியான தொட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? முழு தொட்டி, முழு வேலை 14 மணி நேரத்துல இல்லையா? நான் இங்க 14ன்றது இங்க இருக்கு, நான் 14. ஓகே, 14 மணி நேரத்துல நிரப்பும். ஏ உடன் பி குழாயின் மூலம், ஏ உடன்னா ஏவும் பியும் இணைந்து சேர்ந்து கூட்டல். காலியான தொட்டி, மறுபடியும் என்ன சொல்றாங்க? காலியான தொட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? முழு வேலை, முழு டேங்க் நிரப்பும். 12 மணி நேரத்தில் நிரப்ப முடியும். அப்போ இது வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லையா? முடிவு. மூணாவது எனில் குழாய் பி ஆனது, மூணாவது ஸ்டேட்மெண்ட், டேஷ் மணி நேரத்தில் காலியான தொட்டி. இங்க என்ன சொல்றாங்க? காலியான தொட்டி முழு வேலை, முழு வேலை தனியாக நிரப்பும். தனியாகனா அது மட்டும், அது எது கூட சேரல இல்லையா? இப்ப வந்து முதல்ல என்ன எழுதலாம்? ஏ. ஏ நிரப்புறதா இல்ல வெளியிடுதா? நிரப்பு. அப்போ ஏ. அது ஏற்கனவே தொட்டி ஏதாவது தண்ணி இருக்கா? இல்ல. சோ முழு வேலை. சோ முழு வேலைக்கு 14 மணி நேரம், ஹவர்ஸ். ஹவர்ஸ் தான் நம்ம மணி நேரம் அப்படின்றோம். ஹவர்ஸ் 14 மணி நேரத்தில் நிரப்பும். பி உடன் ஏ உடன் பி குழாய், அப்போ ஏ பிளஸ் பி ரெண்டுமே நிரப்பு தானே, ரெண்டும் நிரப்புற குழாய் தானே. காலியான தொட்டி முழு வேலை, முழு காலியான தொட்டி எவ்வளவு நேரத்துல? 12 மணி நேரத்துக்கு இல்லையா நிரப்ப முடியும், அதாவது எபிலிட்டி. குழாய் பி ஆனது, இப்ப வந்து குழாய் பி மட்டும்தான், பி நிரப்புற குழாய் தானே, அதனால பிளஸ். பி ஆனது டேஷ் மணி நேரத்தில், மணி நேரத்துக்கு நேரா கொஸ்டின் மார்க், டேஷ் மணி நேரத்தில் காலியான தொட்டியை முழு வேலை, முழு வேலையை செய்ய இந்த பி மட்டும் எவ்வளவு நேரத்தில், இதுதான் கொஸ்டின் இல்லையா? இப்ப நம்ம வந்து இதை எப்படி நம்ம போடணும்னா, மணி நேரம் இன்டு எஃபிஷியன்சினா என்னது? திறன் இல்லையா? ஈக்குவல் டு ஒர்க். ஒர்க்னா வேலை. இதான் நம்ம ஃபார்முலா. நம்ம தமிழ் எழுதுனா அப்படி எழுதலாம் இல்லையா? சோ இதுதான் நமக்கு. சோ நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பருக்கு எல்சிஎம் எடுப்போம். எப்பவுமே எல்சிஎம் எடுக்கிற ஞாபகம் வச்சுங்க. முழு வேலை இருந்தா தான் எல்சிஎம் எடுக்கணும். சப்போஸ் இதுல பிராக்ஷன் வேலை இருந்ததுன்னா அந்த முழு வேலையை மாத்திட்டு தான் நம்ம எல்சிஎம். நீங்க வந்து நம்ம மென் அண்ட் ஒர்க், அதாவது மென் அண்ட் ஒர்க் ப்ராப்ளத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லா தெரியும். சோ இது ரெண்டுத்துக்கு நம்ம பிசிமா, எல்சிஎம்னா என்ன அர்த்தம்? பிசிமா. எப்படி கொஞ்சம் இது கொஞ்சம் நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம்? பெரிய நம்பர் ரவுண்ட் பண்ணி இது இதுல போகுமா, இப்ப போகாதுன்னா இது 2ஆல பெருக்கி எதுல போகும்னு பாத்துட்டே இருப்போம் இல்லையா? சோ அது கொஞ்சம் சுலபமா எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இது ரெண்டுத்துக்கும் பொதுவான வகுப்படுற நம்பர் எப்படின்னு பார்க்கணும். அப்போ 7 × 2, அது 7, 14க்கு பதிலா 7 × 2. இப்போ 12க்கு பதிலா என்ன எழுதலாம்? 6 × 2 அப்படி எழுதலாம் இல்லையா? அப்போ இந்த பொதுவான நம்பரை அப்படி ரவுண்ட் பண்ணிட்டு அந்த பொதுவான நம்பர் தான் ஒன்னு எழுதிட்டு ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு ரெண்டுக்கு மீதி நம்பர் பொது இல்லாத நம்பர் 7, 6. இப்போ இதுதான் நமக்கு என்னது? எல்சிஎம் வேல்யூ. ஸோ இது இந்த வேல்யூ. இப்போ நம்ம எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு இதை வகுப்போம் இல்லையா? 14க்கு பதிலா 7 2 வகுப்போம். 7 2 வகுத்தோம்னா ஏன்னா 7 2 கட் ஆயிட்டு நமக்கு என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். அதே மாதிரி இதுக்கு எஃபிஷியன்சி வேணும்னா நம்ம 12ஆல வகுத்து பதிலா அந்த 6 × 2ஆல
இதுல 6 2 கட் ஆயிட்டு நமக்கு என்ன கிடைக்கும் 7 கிடைக்கும். அப்போ எஃபிஷியன்சி ரெண்டுத்துக்கும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது மொத்தத்தையும் பெருக்கி வச்சா நமக்கு எவ்வளவு கிடைக்குது 84. மொத்தத்தையும் பெருக்கினா வேல்யூ எவ்வளவு கிடைக்குது 84. இப்போ இந்த எஃபிஷியன்சி இதுக்கு உள்ளதை நம்ம இங்க 7க்கு இது மொத்தத்துக்கு தான் 7 கரெக்டா. A + B மொத்தத்துக்கு 7. இப்போ ஏற்கனவே இதுக்கு எவ்வளோ 6, ஏக்கு எவ்வளோ 6. அப்போ பிளஸ் என்ன பண்ணா இங்க 7 வரும் 1 இல்லையா. B பிளஸ்ன்றது 1. அப்போ 6 + 1. அப்போ பிக்கு என்ன கிடைச்சிருச்சு நமக்கு 1. அப்போ இந்த 1 வந்து இங்க பிக்கு நேரா எஃபிஷியன்சில திறன்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இங்க நம்ம பார்த்தோம் முழு தொட்டி அல்லது காலியான தொட்டினா முழு வேலைய எவ்வளவு நம்ம போட்டுப்போம். இதுதான் எல்சிஎம் அளவு. அப்போ இங்கேயும் அதே தானே, அதே காலியான தொட்டி தானே கேக்குறாங்க. அப்போ இங்கேயும் அதே இந்த வேல்யூ போட்டதுக்கு பதிலா 84 அப்படி போட்டுக்கலாம். இப்போ கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 84 வகுத்தல் 1 ஈக்குவல் டு 84. நம்மளோட விடை என்ன 84. இப்போ அடுத்த கணக்கு பார்க்கலாம். 1 pipe can fill the tank in 20 minutes. Next, while another pipe can empty it in 60 minutes. If both the pipes, next statement, if both the pipes are operated together, how long will it take to fill the tank completely? So, இப்போ first statementல பாத்தீங்கன்னா 1 pipe, ஒரு pipe can fill, ஞாபகம் ஃபில்னா நிரப்புதா பிளஸ் வரும். டேங்க்ன்றது ஒன் ஃபுல் ஒர்க். while another pipe, second pipe, can empty என்ன சொல்லியிருக்கேன் மைனஸ் இட்னா அதே டேங்க் சேம் டேங்க். அப்போ என்ன அர்த்தம் ஒன் ஃபுல் ஒர்க் 16 minutes. if bothல ரெண்டு பைப் என்ன அர்த்தம் போத்னா ரெண்டுனா பிளஸ் பண்ணணும். ரெண்டு பைப்பும் ஆபரேட்டட் டுகெதர்னாலும் பிளஸ் தான் நமக்கு தெரியும். பிளஸ் ஹவு லாங் அப்படின்னு கேட்டாலே நம்மளுக்கு என்ன எவ்வளவு நேரம், அதான் அதாவது மினிட்ஸ் தான் கேக்குறாங்க. வில் இட்னா என்ன அர்த்தம் முழு வேலை. டேக் டு ஃபில் த டேங்க். இப்போ என்ன கேக்குறாங்க ஃபில் தான் கேக்குறாங்க. ஃபில் த டேங்க்னா முழு வேலை. ஓகே. சோ இப்போ நம்ம என்ன பண்ணா பைப் 1 அப்படின்றாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் பைப், அது நம்ம P1 அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். ஃபில்னா நிரப்புது, ஃபில் பண்ணுதுன்னா நமக்கு என்ன பாசிட்டிவ் பிளஸ். டேங்க் ஃபுல் டேங்க் காலியான டேங்க் ஃபுல்லாவா 20 minutes இல்லையா, 20 நிமிஷம். நெக்ஸ்ட் அனதர் பைப் அப்படின்னா P2 வச்சுக்கலாம். சோ அனதர் பைப் என்ன வச்சுக்கோம் P2. அது என்ன பண்ணுது எம்டினா நமக்கு தெரியும் மைனஸ். சோ எம்டி த டேங்க்னா ஃபுல் டேங்க், அதே ஃபுல் ஒர்க்க பண்ணுது. சோ முழு ஒர்க் தான் பண்ணுதுன்றதுனால ஃபுல் டேங்க் அது எம்டி பண்ணுதுன்றதுனால அதே முழு ஒர்க்க எவ்வளவு மினிட்ஸ் 60 மினிட்ஸ். அப்போ மினிட்ஸ்க்கு நேரா 60. இஃப் அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இஃப் போத் த பைப்ஸ் ஆர் ஆபரேட்டட் டுகெதர், ரெண்டுமே சேர்ந்துனா ரெண்டும் இணைந்து பிளஸ். ஆனா பிளஸ் இது வந்து பைப் 1 வந்து நிரப்புது, இன்னொன்னு வந்து காலி பண்ணுது. சோ how long it fill the tank, அதே டேங்க், அப்போ ஃபுல் டேங்க் தான். அதுவும் என்ன பண்ணுது ரெண்டு ஆபரேட் பண்ணும்போது ஃபுல் டேங்க் என்ன ஆகுது அப்படின்னு கேக்குறான். ஃபுல் டேங்க இது பண்றதுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும், இதுதான் கொஸ்டின் தான் நம்ம இப்ப எழுதிருக்கோம். கொஸ்டினை வந்து ஈஸியா நம்ம எழுதிருக்கோம். சரி, நமக்கு தெரியும் டைம் இன்டு எஃபிஷியன்சி ஈக்குவல் டு ஒர்க். இங்க நம்ம யூஸ்வலா வந்து டேஸ் இன்டு எஃபிஷியன்சி போடுவோம், இல்ல ஹவர்ஸ் இன்டு இங்க மினிட்ஸ், அவ்வளவுதான் வித்தியாசம். சோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் எல்சிஎம் எடுக்கணும். ரெண்டு ஈக்குவல் ஒர்க் இருந்தா எல்சிஎம் எடுக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எல்சிஎம்னா ரெண்டு நம்பர்ல பெரிய நம்பர் எடுத்து சின்ன நம்பர் கரெக்டா வகுப்படுத்தினா அந்த பெரிய நம்பர் தான் நமக்கு எல்சிஎம். எல்சிஎம் வந்து அதுதான் டோட்டல் ஒர்க் அல்லது டோட்டல் டேங்க், ஃபுல் டேங்க் கெப்பாசிட்டி. இப்போ இங்க வந்து 60 20 வகுத்தோம்னா எவ்வளோ 3, 60ல 60 1 டைம். ஸோ எஃபிஷியன்சி நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. எஃபிஷியன்சி ஆஃப் பைப் 1க்கு 3,
சோ இப்போ இதுக்கு எஃபிஷியன்சி 1 போட்டிருக்கோம். பட் இங்க வந்து இது வந்து எம்டி பண்றதுனால -1. அப்ப இங்கேயும் -1 போட்டுக்கலாம். சோ -1 எப்பவுமே பிராக்கெட். இங்க பாத்தீங்கன்னா ரெண்டும் சேர்ந்து. சோ இதோட எஃபிஷியன்சி எவ்வளவு 3. இதுக்கு -1. சோ 3 - 1 எவ்வளவு 2. சோ இங்க வந்து நம்ம 1 ஃபுல் டேங்க் நிரப்புறதுக்கு நமக்கு எவ்வளவு யூனிட்ஸ் 60 யூனிட்ஸ். அப்போ இங்க என்னது 1 ஃபுல் டேங்க். அப்போ அதே 60 நம்ம காட்டணும். டைம் அண்ட் ஒர்க்ல பார்த்த அதே கான்செப்ட் தான். சோ இதுல இருந்து क्वेश्चन மார்க் = 60/2 = 30. சோ 30 மினிட்ஸ்ன்றது தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகே. சோ இதே கணக்கா நம்ம தமிழ்ல எப்படின்னு பார்க்கலாம். சோ ஒரு குழாய் 20 நிமிடங்களில் ஒரு தொட்டியை நிரப்ப முடியும். இப்போ ஒரு குழாய் 20 நிமிடங்களில் நிரப்ப முடியும். மற்றொரு குழாய் அதை 60 நிமிடங்களில் காலி செய்யும். இதுதான் சொல்றது காலி செய்யும். 2 குழாய்களும் ஒன்றாக இயக்கப்பட்டால் தொட்டியை முழுமையாக நிரப்ப எவ்வளவு நேரம் ஆகும்? இது தேர்ட் சென்டென்ஸ். சோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்க்கு நம்ம ஒரு குழாய்ன்றது நம்ம பைப் 1 P1 அடுத்துக்கலாம். சோ 20 நிமிடங்களில் தொட்டியை நிரப்பனாலே நமக்கு பிளஸ் தொட்டி ஒரு முழு தொட்டி. அப்ப முழு தொட்டினா ஃபுல் ஒர்க் எவ்வளவு நிமிடம் ஆகுது? 20 நிமிடங்கள். 20 நிமிடங்கள் அல்லது மினிட் அடுப்பட்டு. சோ அடுத்து என்ன சொல்றாங்க? மற்றொரு குழாய். அப்போ P2 பைப் 2 60 நிமிடங்கள். அப்போ அதுக்கு 60 நிமிடத்துக்கு நேரம் 60 நிமிடங்களில் காலி செய்யும். பாருங்க, காலினா என்னது? மைனஸ். சோ அதே தொட்டியை தான், அதே முழு தொட்டியை காலி செய்யும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? 2 குழாய்களும். அப்போ ரெண்டும் சேர்ந்து P2 ஒன்னு பிளஸ் ஒன்னு மைனஸ். 2 குழாய்கள் ஒன்றாக இயக்கப்பட்டால், ஒன்றாகனா ரெண்டும் சேர்ந்து ஒன்றாக இயக்கப்பட்டால் தொட்டியை முழுமையாக நிரப்பன்னா முழு தொட்டியை நிரப்ப. அப்போ ஃபுல் ஒர்க் நிரப்ப எவ்வளவு நேரம் ஆகும்? நேரத்துக்கு நேரம் எவ்வளவு? சோ இதான் நம்மளுக்கு கொஸ்டின் இல்லையா? சோ இப்போ வந்து நமக்கு இதுல எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எப்படி எடுக்கணும்? நான் சொல்லி கொடுத்துருக்கேன். மினிட் இன்டு எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சிக்கு தமிழ்ல என்னது? திறன். ஈக்குவல் டு ஒர்க், வேலை இல்லையா? இப்போ இது ரெண்டுத்துக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் எப்படி மீசிமா எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். பெரிய நம்பரை நம்ம ரவுண்ட் பண்ணிக்கணும். பெரிய நம்பர்ல சின்ன நம்பர் கரெக்டா வகுப்பட்டுச்சுன்னா, இப்போ 3 20 60 இல்லையா? அப்போ பெரிய நம்பர் தான் நமக்கு எல்சிஎம். எல்சிஎம் பெரிய நம்பர் அல்லது மீசிமா அல்லது எல்சிஎம் இல்லையா இங்கிலீஷ்ல. இது மட்டும் இல்ல, இதுதான் டோட்டல் ஒர்க் அல்லது முழு தொட்டியோட அளவு, கொள்ளளவு. சோ இப்போ நமக்கு வந்து 60ல 20 எத்தனை வாட்டி போகும்? 3 வாட்டி. அப்போ எஃபிஷியன்சி 3. 60ல 60 ஒரு வாட்டி போகும். அப்போ இங்க நமக்கு என்னது? 3. அப்போ இதோட எஃபிஷியன்சி 1. ஆனா இது -1. அப்ப இந்த -1ன்றதுனால -1 நம்ம இங்க குறிப்பிடாது, ஏன்னா தொட்டிய காலி செய்யுது. சோ இப்ப இது ரெண்டும் சேரும் போது நமக்கு என்ன ஆகும்? 3 + 3 -1. சோ இது மொத்தத்தோட எஃபிஷியன்சி 3ல 2 1 போச்சுன்னா 2. அப்போ 2 பைப்போட எஃபிஷியன்சி, குழாயோட எஃபிஷியன்சி 2. இப்ப இங்க வந்து முழு தொட்டிக்கு எவ்வளவு கொள்ளளவு? 60 யூனிட். அப்ப இங்கேயும் என்ன சொல்றாங்க? முழு கொள்ளளவு தானே கேக்குறாங்க. அப்போ அதை 60 இங்கேயும் காப்பி பண்ணிக்கணும். அப்போ क्वेश्चन மார்க் = 60/2 = 30 தான் நமக்கு விடை. 30 என்பது சரியா. 30 நிமிடங்கள்ல 2 தொட்டிய. ஓகே.